இந்த இடத்திலே தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றி ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் நம்முடன் இல்லையே என்ற கவலை இருக்கிறது. ஒரு முறை மூதறிஞர் ராஜாஜி அவரிடம் பசும்பொன் தேவர் சொன்னார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ராஜாஜி சொன்னாராம், திமுகவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளலாம், நாம் ஆட்சிக்கு வருவதற்கு அது நன்றதாக இருக்கும் என்று சொன்னாராம். அப்போது பசும்பொன் தேவர் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஐயா, ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, அதனால் கூட்டணி வைக்கக்கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார். தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டணியும் இல்லை என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை நினைவில் கொண்டு, இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா, திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க. குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால், திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது, குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி. இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்துவிட முடியாது. இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமையப் போகிறது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும். என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டார், கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க, மேடைக்கு புன்புறம் கூட்டணினா 3 சுழி நீ போட்டிருக்கிறது, மேடையின் முகப்புல கூட்டணினா 2 சுழி நீ போட்டிருக்கு, இது தப்பு இல்லையான்னு கேட்டாரு. தப்பு தான். மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்தில் படித்தவர். இங்கே நீ 2 சுழி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில் படித்த தம்பி எழுதியிருக்கிறாரு, அதனால அவர் தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுவார். எதெல்லாம் இந்த மீடியாவில் பிரச்சனை பாருங்க. ஒரு கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்கள். நான் சுருக்கமாக இந்த யாத்திரை, இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகளில் தான் சொல்ல போறேன். சுருக்கமாக நாம ஒரு பஜனை பாட போறோம். வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வர மாதிரி ஒரு பஜனை பாட போறோம். நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன், நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சின்னு மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும். சொல்லலாமா? சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன். சத்தமா சொல்லணும், திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லணும். நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். மக்கள் கூட்டம் வயிறறிஞ்சு போனா மதுவோடு தமிழர்கள் தள்ளாடி நடந்தா மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா, மாணவர்க்கெல்லாம் போதை மருந்து கிடைச்சா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட்டி பறிச்சா, அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா, ஆசிரியர்களை ஏமாத்தி பொழைச்சா, பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா, பாலியல் கொடுமைகள் பல மடங்கு கூடினா, நிறைய பேர் வாயை திறக்கலையே, அவங்க பேசுறதுதான் கேக்குது, நீங்க பேசுறது கேட்கல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவா. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும்னு ஆரம்பிச்சிருவா. பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா, போக்சோ குற்றங்கள் பெருசா போச்சுன்னா, பாலியல் கொடுமைகள் பல மடங்கு போச்சுன்னா, போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா, போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா, குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா, குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா, லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா, லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா, அணில் ஓடி கரண்ட் கட்டானா, அணில் ஓடி கரண்ட் கட்டானா, இலங்கை தமிழன் செத்து போனான்னா, இலங்கை தமிழன் செத்து போனான்னா, கச்சை தீவை தாரை வார்த்திருந்தா, கச்சத்தீவை தாரை வார்த்தா, மதுரையில் சாலைகள் கண்ணில் படல் என்ன, மதுரையில் சாலைகள் கண்ணில் படல் என்ன, மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா, மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா, தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தா, தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தால், மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா,
டிஎம்கே ஆட்சி, மக்கள் கூட்டம் வயிறு எறிஞ்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, மதுவில் தமிழ்நாடு தள்ளாட வச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, மதுரை தள்ளாட வச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் தட்டி பறிச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, மாணவர்க்கெல்லாம் போதை மருந்து கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா ஸ்டாலின் ஆட்சி, டிஎம்கே ஆட்சி. இதுதான் இந்த ஆட்சி. ஒரு நாள் கூட அடுத்த ஐடியாலஜி இருக்கிற கட்சிக்குள்ள போயிட்டு வரலண்ணா. எங்க இருந்தோ வந்தவனும் இல்லை, நேத்திக்கு வந்தவனும் இல்லை. 1964 ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவனா, 57 ஆண்டுகள். அன்னிலேருந்து ஒரே ஐடியாலஜி தான் இருக்கேன். ஆனா என்னென்னவெல்லாம் நடக்கிறது? ஜல்லிக்கட்டுக்கு காளமாட்டுக்கு சந்தனமும் குங்குமமும் இடப்படாதான். இவன் நாளைக்கு நம்ம குழந்தை பொட்டு வச்சுக்கப்படாது, தாலி கட்டிக்கப்படாதுன்னு இந்த சர்க்கார் சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். இது சொல்லும். நாம வீதிக்கு வர வேண்டிய நேரம். நேதாஜிக்கள் வீதிக்கு வீதி இன்றும் நாளையும் தேவைப்படுகிறார்கள். அவ்வளவு அயோக்கியர்களுடைய ஆட்சி இது. தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி, ஹிந்து விரோத ஆட்சி, தேச விரோத ஆட்சி. ஏன் காள மாட்டை என்ன பண்ற? அப்ப நின்று அடுத்ததான் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன், லேடிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சொல்லுவான்? காளைக்கு சுண்ணத்து பண்ணி இருந்தாதான் அது ஜல்லிக்கட்டுல கலந்துக்கலாம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க பூரா தேச துரோகிகள், ஹிந்து விரோதிகள். 1944 இங்க தீர்மானம் போட்டானுங்க. ஈவேரா தலைமை, CN அண்ணாதுரை மூவ் பண்ண ரிசல்யூஷன். நான் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்று நாளைக்கான அவசியம். ஏன்னா நேத்து நேதாஜியை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன? ஐ ரிப்பீட் வெர்பாட்டிம். அதை வெர்பாட்டிம் போட்டதனால இந்து பத்திரிகை மறுநாள் திராவிட காலிகள் கொளுத்தினார்கள். அந்த காலத்தில் கேட்டிருக்கேன் நான், அம்மா உள்ள போ, கருப்பு சட்டை காலி பயிலுவர் ரோட்ல வரான். அப்படிதான் இப்போ கோயம்புத்தூர் சிவா செத்து போனதுக்கு 43 கருப்பு சட்டைகள் காரணம். தியாகு, குளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன். நம்ம சிவாவோட மரண வாக்குமூலம் அது. இந்த கேசட்டை போட்டுட்டு தான் செத்து போயிருக்கான். அது மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? வெக்கமான இருக்கிற அரசாங்கம் இருந்தால் தானே நடவடிக்கை எடுக்கும், இல்லைன்னா எப்படி எடுக்கும்? ஆகவே அந்த தீர்மானம் போடுறாங்க. வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. ஒன்று கூட என் வார்த்தை இல்லை. அந்த ரெசல்யூஷன் அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலும் இந்த திராவிடியன் ஸ்டாக்குங்கிறத நாம புரிஞ்சுப்போம். உண்மையை பேசுறதுக்காக என்ன தூத்தலாம், ஐ டோன்ட் பாதர். ஏன்னா 1957 செப்டம்பர் 29 ஹெச் ராஜா பிறந்த அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது ஆடிட்டர் ஆகும், வக்கீல் ஆகும், பிஜேபியில் சேரும், எம்எல்ஏ ஆகும், ஆல் இண்டியா செக்ரட்டரி ஆகும். இதெல்லாம் தெரியுமா? இது ஒரு நாள் ஊருக்கு போகும், அதுதான் தெரியும். நான் அதை ரொம்ப ஃபேமாக நம்புறேன். துணிச்சல் அப்பதான் வரும் ஒருத்தனுக்கு. உனக்கு சாவு வரும் பொழுது நீ இருக்க போவதில்லை, நீ இருக்கும் பொழுது சாவு வரப்போவதில்லை. இந்த தைரியம் நமக்கு வேணும். அதுதான் நேதாஜி. அதுல தீர்மானத்தில் சொல்றான், அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். இப்ப எல்லாம் பசப்பு வார்த்தை பேசுவான், சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நாங்கள் பிரிட்டிஷ் ஆதரிச்சோம். அந்த ரெசல்யூஷன்ல சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி வேர்டே கிடையாது. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அவருக்கு பேர் என்ன? இந்த தீர்மானம் போட்டவருக்கு பேரறிஞர். எதுக்கோ பட்டுக்குஞ்சலம் என்றார். எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. ஆனா அணு உண்டே தயார் பண்ணார் அட்டல்ஜி. இவன் சொல்றான் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. யாரு லீடர்? மக்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறவன் லீடர்.
மக்களை வந்து ஒரு நிராசையாக்கி கோழையாக்கிற பேர் லீடர் இல்லை. ஆனால் இந்தியாவால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன சி.என். அண்ணாதுரையை பேரறிஞர்னு சொன்ன முட்டா பசங்க கூட்டம் தமிழ்நாடு. முட்டாள். நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஏன் முட்டாள்னு சொல்றேன்னு சொல்றதுக்கு. பத்ரி சேஷாதிரி இருக்காரா? இருந்தா அவர் கரெக்டான வார்த்தை, பெரிய ப்ரொஃபெட்டிக். எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கான். அதனாலதான் எதிர கவர்னரை அமைமன் பேசுறார். மரியாதைக்குள்ளவரா இவர் இல்ல. அதாவது நம்ம வீட்டில் அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. எனக்கும் கடலூர் போனோம் நாளைக்கு செயற்குழு. வீட்டிலே பெரியவர்கள் நம்மை வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? இதை கேட்டால் நம் வீட்டு பெரியவர்களுக்கே தெரியாது. யார் சொல்றா? சி.என். அண்ணாதுரை ஆரிய மாயைன்னு புக்கு இல்லை, புக்லெட்டு, அது 12-15 பக்கம் இருக்கும். அதில் அவர் சொல்றார், ஏன் இவர் நார்த்தை எதுக்கிறாருங்கிறதுக்கு, வடக்கே தலை வைத்து படுக்காதே என நம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஏன் என்று கேட்டால் காரணம் அவர்களுக்கே தெரியாது. வடக்கே இருப்பவன் சுரண்டல் பேர் வழி, அதனால வடக்க தலை வச்சு படுக்க. அதாவது வடக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 800க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. கன்னியாகுமரிக்காரனுக்கு திருநெல்வேலிக்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. திருநெல்வேலிக்காரனுக்கு விருதுநகர்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. விருதுநகர்காரனுக்கு மதுரைக்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. மதுரைக்காரனுக்கு திண்டுக்கல்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. திண்டுக்கல்காரனுக்கு திருச்சி வடக்கு, சுரண்டல் பேர். எங்கேருந்து வந்து 800க்கு அப்புறம் வருது வடக்கு? இங்கேருந்து வராதா? ஆனால் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, வடக்கை ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாது? ஃபார் எவ்வரி பாடி ஹெட் இஸ் தி நார்த். மேப் இருக்கு, வடக்கு எங்க? மேல. அது மாதிரி நமக்கு வடக்கு தலை. தி பிரெயின் ஹஸ் காட் மேக்னெட்டிக் பவர் and the poles have got magnetic power, துருவங்கள். அதனால விதி என்ன? சேம் போல் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ். அதனால வடக்க தலை வைக்காதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த பேரறிஞனா, இட் நாட் இடியாட்டிக். அண்ணாதுரை எழுதினது இது இடியாட்டிக் இல்லையா? இதை இடியட்னு சொல்லிவிட்டா என்னத்தையோ நறுக்குவான் அவன் தான். இந்த இதுல பிறந்தவன் திருமணம் கடந்த உறவு அவன் பேசுவானா? அவன்கிட்ட நறுக்கிறதுக்கு நிறைய நம்மகிட்ட இருக்கு திருக்கோள் இருக்கு. அதனால பச்சை தேச துரோகிகள், அதனாலதான் முட்டாள்கள். நான் ஈவேரா மீட்டிங் நேர கேட்டிருக்கேன். அவர் சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். உடனே எதிர்த்தாப்புல இருக்க எல்லா முட்டாளும் கை தட்டுவான். அதோட இல்லை, அந்த ஆள் நாயை கொண்டு வருவார். எனக்கு நாயும் ஒன்று நீயும் ஒன்றுன்னா எல்லா நாயும் கை தட்டும். அப்படி வளர்ந்தவங்க தானே, இல்லைன்னா கவர்னர் அமைமன்னு பேச மாட்டாங்கல்ல. வளர்ப்புல இருக்கு, டிஎன்ஏ அவ்வளவு மோசமானது. அதனால இன்றைக்கு தேவை அப்பழுக்கில்லாத தேசபக்தி. என் பாரத தாயை இழிவா யாராவது பேசினானா அடிடாங்கிறேன் நான், அடி. அதான் நேதாஜி சொல்லி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு இந்த தேச விரோத ஆங்கிலேய கைக்கூலிகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்கு நேதாஜி இன்னைக்கும் தேவை, நாளைக்கும் தேவை. ஆகவே சகோதரர்களே, உயிர் பயம் வேண்டாம். ஏன்னா அதுவும் விவேகானந்தர் சொன்னதுதான். when the death comes you are not going to be there, when you are there death cannot come. அதனால இந்த திராவிடியன் ஸ்டாக், திராவிடியன் மாடல் இது அனாச்சாரமானது, கேவலமானது, கீழ்த்தரமானது, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது.
அவை இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்காக எல்லாரும் எழுந்து வாருங்கள், துணிச்சலாக வாருங்கள்.